Hello friends, welcome to Powerful Learning. இந்த வீடியோவில் August 10th 2025 Udemy Free Certification Courses கூப்பன் கோடு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் போகிற சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்கிறீங்க. இன்ஸ்டாகிராம் டிஎம்லையும் நிறைய பேர் தேங்க் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான். கூப்பன் கோட் மேட் எக்ஸ்பயர் அட் எனி டைம். ஒரு கூப்பன் கோட் வந்துட்டு ஃபஸ்ட்டு வர 1000 மெம்பர்ஸ்க்குங்கிற மாதிரி ஆத்தர் லிமிட் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 1000ங்கிறது ஆத்தர் கொடுக்குற ஃப்ரீ கோர்ஸோடைய லிமிட் பொறுத்து வேரி ஆகலாம். இது வேர்ல்டு வைடாக அப்ளிகபிளாக இருக்கிறனால எப்போ இந்த கோர்ஸை யார் என்ரோல் பண்ணுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இன்கேஸ் நீங்கள் என்ரோல் பண்ணும்போது இந்த கூப்பன் கோடில் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா அதுக்கு நோ ஒன் வில் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம வர வரையும் வெயிட் பண்ணணுமே தவிர, மற்றபடி இது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, இது ஒர்க் ஆகலை அப்படின்னு நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறனால ஒரு பயனும் கிடையாது. ஸோ இந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ நேற்றுக்கு நிறைய பேர் டிஃப்ரெண்ட் கோர்சஸ் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்டமாகவும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் ஆர் டேட்டா அனாலிசிஸ் ரெண்டுக்குமே காமனாக இருக்கிற மாதிரி எக்ஸலன்ட் பைத்தான் யூஸ் பண்ணி டேட்டா அனலிட்டிக்ஸ் எப்படி பண்ணலாம், விஷுவலைசேஷன் கான்செப்ட்னா என்னங்கிறத உங்களுக்கு 17 ஹவர்ஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு கோர்ஸோடைய டிமாண்ட் ஹையாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இது ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங் டாபிக், செகண்ட் ஒன் ஹை டியூரேஷனாக இருக்குது. அதனால் நிறைய சிலபஸ் இதில் இருக்கிறனால நிறைய டிஃப்ரெண்ட் டாபிக்ஸை வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் யாராக இருந்தாலுமே இது மூலியமாக கற்றுக்கலாம். ஸோ அதனால் இந்த கூப்பன் கோட் வந்துட்டு டக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. கூப்பன் கோட் மைட் எக்ஸ்பயர் அட் எனி டைம். ரொம்ப ட்ரெண்டிங்கான டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கோர்சஸ்க்கு எல்லாமே டிமாண்ட் கொஞ்சம் ஹையாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 2. இது வந்துட்டு சி ஷார்ப். எப்படி நீங்கள் வந்துட்டு பிகினராக இருந்தீங்கன்னா சி ஷார்ப் நீங்கள் எப்படி கற்றுக்கலாங்கிற மாதிரி தான் இந்த கோர்ஸில் ஜஸ்ட் 9 ஹவர்ஸில் கற்றுக் கொடுக்குறாங்க. டே 1 டே 2 அவங்களே ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக டைம் இருக்கோ அப்போ நீங்கள் இதை படிச்சுக்கலாம். இந்த கோர்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். நீங்கள் வேணால் சப்டைட்டில் ஆன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. லோகோ டிசைன் எப்படி ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர் வச்சு பண்ணலாங்கிற மாதிரி 0 to Pro கோர்ஸ்க்காக உங்களுக்கு 4 ஹவர்ஸில் கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எடிட்டிங் கோர்ஸ் ஒரு ப்ரோக்ராமிங் கோர்ஸில் நீங்களும் அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி ஹேண்ட்ஸ் ஆனாக கற்றுக்கிட்டா தான் இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். நான் போடுற எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் புதுசாக கொண்டு வர ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணி ஹைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா AWS எசென்ஷியல்கானது. இது ஒரு பிகினருக்கு ரொம்பவே உதவுற மாதிரி இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு 6 ஹவர்ஸ்க்குள்ளேயே சொல்லிக் கொடுக்குறாங்க. AWSனா என்ன, Amazon வெப் சர்வீசஸில் என்ன மாதிரிலாம் வந்துட்டு ஃபீச்சர்ஸ் கொண்டு வராங்க, அதனால என்ன பயன், இப்போ ரியல் டைமாக அதை வச்சு என்னெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் இது மூலியமாக கற்றுக்கலாம். ஒரு 2-வே கம்யூனிகேஷன் மாதிரி இருந்தால் தான் எனக்கும் கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அதனால் நீங்கள் இந்த வீடியோ மூலிமா எத்தனை கோர்ஸ் என்ரோல் பண்ணீங்க, சர்டிஃபிகேட் வாங்கினீங்களா இல்லையா, உங்களுடைய ஸ்கில்ஸ் வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்லையாங்கிறதையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட டிமாண்ட் ஹையாக இருக்கும் Node.js ஏன்னா அது வந்துட்டு மீன் மர்ன் ரெண்டுக்குமே பொதுவானது. ஸோ ஆல் யூ நீட் டு நோ வித் அ ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட். இதில் உங்களுக்கு அரௌண்ட் 12 ஹவர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MongoDBனா என்ன, மாங்கூஸ்னா என்ன, எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க்னா என்னங்கிற ஒரு ஓவர் வியூவோட சேர்த்து ஜாவாஸ்கிரிப்டோட வந்துட்டு ஒரு ரெஃப்ரெஷ்டாக இருக்கிற மாதிரியும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் MongoDB, எக்ஸ்பிரஸ் JS, மோங்கூஸ்னா என்னது, Node.jsனா என்னதுங்கிறதையும் சேர்த்து கற்றுப்பீங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் நம்பர் 6. இது வந்துட்டு AutoCADக்கான மாஸ்டர் கிளாஸ் மாதிரி உங்களுக்கு இதில் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு ப்ரீமியம் லெவல் கோர்ஸ். இது வந்துட்டு ஆர்கிடெக்சரல் டிசைன் சம்மந்தப்பட்ட கேட்டகரியில் டேக் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் ஒரு 5 ஹவர்க்காக வருது. எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா சாலிட் ஒர்க்ஸ், AutoCAD ரிலேட்டடாக நிறைய கோர்ஸ் போட்டிருந்தேன். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா Tailwind CSS A to Z. எப்படி நீங்கள் Tailwind CSS குவிக்காக நீங்கள் கற்றுக்கலாங்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க. அரௌண்ட் ஒரு 2 ஹவர்க்கான கோர்ஸ். இதில் உங்களுக்கு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக ஒரு ஃபைனல் ப்ராஜெக்ட்டுங்கிறதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆனாக படிக்கும்போது இன்னுமே உங்களுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் நம்பர் 8. நீங்கள் வந்துட்டு இட்டாலியன் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எப்படி நீங்கள் ஒரு பிகினராக இருக்கும்போது இட்டாலியனை நல்லா கற்றுக்கலாங்கிற மாதிரி ஒரு 4 ஹவர்ஸில் டே டு டே கான்வர்சேஷனுக்கு என்னெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத இந்த கோர்ஸில் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்குறாங்க. ஆஸ் ஐ ரெக்வஸ்டட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா SAPயோடைய பேசிக் இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறம் நேவிகேஷன்னா என்னங்கிற இந்த 2 கான்செப்டை உங்களுக்கு 3 ஹவர்ஸ்க்குள்ளே கவர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பேசிக்காக நீங்கள் இருக்கீங்க, பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஷார்ட் கோர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கோர்ஸ் முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெயிலும் வரும். 10th கோர்ஸ் சாலிட் ஒர்க்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் கேட்டகரி சம்மந்தமாக நிறைய இதில் வந்துட்டு இந்த சாலிட் ஒர்க்ஸ் வந்துட்டு மேஜரான ரோல்
ப்ளே பண்ணோம். ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்க்கான கோர்ஸ் மட்டும்தான். ஸோ ரெக்யர்மெண்ட்டை பாருங்கள். ரெக்யர்மெண்ட்டில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு இருக்க அந்த சாலிட் ஒர்க்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, ஃபர்தராக உங்களோட லேப்டாப்போ பிசியோ சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு வந்துட்டு என்ரோல் பண்ணிக்கலாம். ரெக்யர்மெண்ட்டில் கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு சூட்டபிளாக இருந்தால் என்ரோல் பண்ணுங்கள். கோர்ஸ் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா சாலிட் ஒர்க்ஸ். இது வந்துட்டு ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் அனாலிசிஸ் சிஎஃப்டி கேட்டகரியில் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு ஷார்ட் கோர்ஸ் தான். அரௌண்ட் ஒரு 4 ஹவர்க்காக உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ப்ரீரெக்விசைட்ஸ் பாருங்கள். ப்ரீரெக்விசைட்ஸ் உங்களுக்கு சூட்டபிளாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. சாலிட் ஒர்க்ஸ், ஆட்டோகேட் ரெண்டுக்குமே டிமாண்ட் ரொம்ப ஹையாக இருக்கும். ஏன்னா அதுக்கு ஃப்ரீ கோர்ஸ் ஆத்தர் தரதே ரொம்ப பெருசு, அதனால தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் நம்பர் 12 சிக்ஸ் சிக்மா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னா என்ன, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்க்கு ரிலேட்டடாக வரக்கூடியது. குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்னா என்னங்கிறதெல்லாம் நீங்கள் கற்றுப்பீங்க. இது ஜஸ்ட் ஒரு 1 ஹவர்க்கான ஷார்ட் கோர்ஸ் தான். மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் இதுக்கு என்ரோல் பண்ணலாம். உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகணும் ஆனால் கோடிங்னா சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொன்னால் நான் கோடிங் ஐடி ஜாப்ஸில் என்ன மாதிரி இருக்குது, என்ன ரேஞ்சில் சேலரி வருங்கிறது ஒரு வீடியோ நான் கம்ப்ளீட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க் மாஸ்டர் கிளாஸ். ஒரு பிகினருக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கு இந்த கோர்ஸில் கவர் பண்ணுறாங்க. ஜஸ்ட் ஒரு 4 ஹவர்க்கான கோர்ஸ் தான். ஸோ லேப்டாப் பிசி எது இருந்தாலுமே நீங்கள் இதில் என்ரோல் பண்ணிக்கலாம். இது நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பைத்தான நாலேஜ் இருக்கணும்லாம் கிடையாது. இது ரொம்பவே பிகினருக்கு ஆப்டாக இருக்கிற மாதிரி தான் கற்றுக் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 14. அதுக்கு முன்னாடி கரண்ட் டேட் அண்ட் டைம் ஒரு ப்ரூஃப்காக. இந்த டேட் அண்ட் டைமில் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது இதெல்லாம் 100% ஆஃபரில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HTML CSS. இது வந்துட்டு அட்வான்ஸ் லெவலுக்கானது. நான் இப்போ காமிக்கிறது HTML CSS கோர்ஸ் அட்வான்ஸ் லெவலுக்கானது. டே டு டேயில் நீங்கள் நல்லா படிக்கலாங்கிற மாதிரி அவங்களே ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ளேயே நீங்கள் இந்த கோர்ஸை படித்து முடிச்சிருவீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 15. இது பார்த்தீங்கன்னா பிளெண்டர் எசென்ஷியல். பிகினரில் இருந்து ஒரு 3D மாஸ்டர் கிளாஸ் நீங்கள் எப்படி கற்றுக்கலாங்கிறத 4 ஹவர்ஸில் கவர் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிளெண்டர் கோர்ஸ் கிடைக்கிறதும் ரொம்ப ரேரு. ஸோ நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் மொத்தம் 2 கிளாஸ் ப்ராஜெக்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 16 ஃபார்மசிட்டிக்கல் கிளினிக்கல் பயோ ஈக்குவலன்ட் ஸ்டடிக்கானது. இது வந்துட்டு சயின்ஸ் ஒரு ஃபார்மசி கேட்டகரிக்கு வரும். இந்த மாதிரி ஹெல்த் கேர் ஒரு லைஃப் சயின்ஸ் பயாலஜி பயோடெக்னாலஜி கோர்ஸ் ரிலேட்டட் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி ரேர். ஸோ நமக்கு எப்போல்லாம் ஃப்ரீயாக கோர்ஸ் வந்துட்டு ஆத்தர் ரிப்ளை பண்ணுறாங்களோ அப்போல்லாம் இந்த மாதிரி நான் உங்களுக்கு கோர்ஸ் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நமக்கு பார்க்கக்கூடியது மெடிக்கல் கோடிங் ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் தான். ஸோ இதில் உங்களுக்கு 3 ஹவர்ஸில் கவர் பண்ணுறாங்க. என்னெல்லாம் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு உங்களுக்கு சிலபஸ் வந்துட்டு ரெலவெண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ரோல் பண்ணுங்கள். அட்வான்ஸ்டு மெடிக்கல் கோடிங் கோர்ஸ் கிடைக்கிறது வந்துட்டு ரொம்ப 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 ரேர் சினாரியோ. நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்பர் 18 பார்த்தீங்கன்னா லார்வெல். யூசர் பர்மிஷன் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எப்படி பண்ணலாங்கிறது தான் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 4 ஹவர்ஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் எப்படி இதை மேனேஜ் பண்ணணும், டெம்ப்ளேட் எப்படி செட்டப் பண்ணலாங்கிறதும் இதிலே கொடுக்குறாங்க. இதை என்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி PHPயில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும். கோர்ஸ் நம்பர் 19 பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் கேட்டகரிக்கு ரிலேட்டடாக வரும். இது வந்துட்டு காஸ்ட் அக்கௌண்டிங் புது கோர்ஸ் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் ஒரு 4 ஹவர்க்கான கோர்ஸு. சிலபஸ்மே நல்லா டீட்டெயில்டாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கில் கோர்ஸ் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். சர்டிஃபைடு ஜெனரேட்டிவ் AI ஆர்கிடெக்ட் வித் நாலேஜ் கிராஃப். இது வந்துட்டு டேட்டா சயின்ஸ் கேட்டகரிக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோர்ஸ். 2 ஹவர்க்காக கொடுத்துருக்காங்க. மொத்தம் 10 ஆர்டிக்கல் நீங்கள் வந்துட்டு இதிலே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுடைய படிப்பு ரெஃபரன்ஸ்க்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் நம்பர் 21. இது வந்துட்டு ஆர்டினோ ராஸ்பெரி பை அதுக்கப்புறம் PIC மைக்ரோ கண்ட்ரோலர். இது மூணுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரேட்டிங்கும் ஹையாக இருக்குது. ஜஸ்ட் 1 ஹவர்க்கான கோர்ஸ் தான். ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டோட சேர்த்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கக்கூடியது. 22nd கோர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி கரண்ட் டேட் அண்ட் டைம் அகைன் ஒரு ப்ரூஃப்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா CKA சர்டிஃபைட் குபர்னெட்டிக் அட்மினிஸ்ட்ரேட்டர். இதுக்கு எக்ஸாம் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்களே அசஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட் கோர்ஸை நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். மொத்தம் உங்களுக்கு 5 ப்ராக்டிஸ் டெஸ்ட் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ப்ராக்டிஸ் டெஸ்ட்லையும் 50 கொஷின் இருக்கும். ஸோ தட் நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். கம்ப்ளீட் டிஷர்ட் டிசைன்கான ஒரு டூல் கிட் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுவாங்க, இல்லுஸ்ட்ரேட்டர்னா என்னன்னு சொல்லி கேன்வா இந்த 3யுமே இன்க்ளூட் பண்ணி தான் உங்களுக்கு 6 ஹவர்ஸில் சொல்லி கொடுக்குறாங்க. லாஸ்ட்டில் உங்களுக்கு 2 மினி ப்ராஜெக்ட் மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி எடிட்டிங் கோர்ஸ் இன்னும் நிறைய வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கோர்ஸ் நம்பர் 24. இது வந்துட்டு பிகினர் லெவலுக்கானது. இதுக்கு முன்னாடி நம்ம காமிச்சது வந்துட்டு அட்வான்ஸ் லெவல். இப்போ காமிக்கிற HTML CSS வந்துட்டு ஒரு பிகினர் லெவலுக்கான கோர்ஸு. ஸோ இதை என்ரோல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. ஃப்ரண்ட் ஹேண்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஃபர்தராக நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணியிருக்கிற ஏதாச்சும் ஒரு ஃப்ரேம் ஒர்க் லைப்ரரியை என்ரோல் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இன்டர்மீடியட் லெவலுக்கானது. ஸோ இந்த ஒரே வீடியோவில் HTML CSSக்கு பிகினர், இன்டர்மீடியட், அட்வான்ஸ் லெவல் 3த்துக்கான ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்ஸஸையும் இன்க்ளூட் பண்ணி காமிச்சிருக்கேன். கோர்ஸ் நம்பர் 26 அட்வான்ஸ்ட் MS
வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் கோர்ஸ். ஒரு ஜாப்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்துட்டு பேசிக்காக, அதாவது கம்ப்யூட்டரோடைய பேசிக்னே வச்சுக்கோங்க. ஸோ அதில் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அதில் என்னெல்லாம் இருக்குங்கிறத இது 10 ஹவர் கோர்ஸில் உங்களுக்கு கவர் பண்ணுறாங்க. கோர்ஸ் நம்பர் 27 வெப் டிசைன்கான கோர்ஸ். HTML, CSS, வேர்ட் ப்ரெஸ் வச்சு உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறாங்க. ஜஸ்ட் ஒரு 5 ஹவருக்கான கோர்ஸ் தான். ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் உங்களுக்கு தெரியணும், கம்ப்யூட்டரில் எப்படிலாம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் நீங்கள் இந்த கோர்ஸ்க்கு என்ரோல் பண்ணி படிக்கலாம். ஆஸ் ஐ ரெக்வஸ்டட், என்னுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். த ரிதம் ஆஃப் இங்கிலீஷ் இது வந்துட்டு ஒரு 7 ஹவருக்கான கோர்ஸு. ஸோ இதில் பிளெண்டர்ஸ்னால் வவல்ஸ், கான்சனட், வேர்ட் ஸ்ட்ரெஸ்லாம் உங்களுக்கு ஒரு ப்ரீரெக்வெசிட்ஸில் தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கோர்ஸை என்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது எப்படிலாம் இருக்கணுங்கிறத இந்த கோர்ஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. கோர்ஸ் நம்பர் 29 அசோசியேட் ப்ரொஃபஷனல் ரிஸ்க் மேனேஜர். ஸோ இது வந்துட்டு ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் கேட்டகரிக்கு ரிலேட்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியம் கோர்ஸ். 5க்கு 4.4 ரேட்டிங் வாங்கியிருக்கு. அஃபிஷியல் சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் வந்துட்டு நீங்கள் காசு கட்டி எழுதுவீங்கள, ஸோ அதுக்கு வந்துட்டு ப்ரெப் பண்ணக்கூடிய கோர்ஸாக நீங்கள் அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா கோர்ஸும் இங்கிலீஷில் தான் இருக்கும். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த இடத்த இங்கே இருக்க டேக் பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு கோர்ஸ் நம்பர் 30 HTML, Python, Flask ஃப்ரேம்ஒர்க். இது எல்லாமே ஒரே கோர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் தனித்தனியாக, இப்போ HTML எடுத்துக்கிட்டால் அது தனி டியூட்டோரியல், பைத்தான் எடுத்துக்கிட்டால் அது தனி டியூட்டோரியல்னு சொல்லிட்டு அரௌண்ட் ஒரு 10 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு இதை கவர் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வித் சோர்ஸ் கோட் ரெடிமேடாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க. ஜாவாஸ்க்கு 10 ப்ராஜெக்ட் 10 நாளில் பிகினருக்கு எப்படி பண்ணலாங்கிற மாதிரி 4 ஹவர்ஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பில் பண்ணிக்கிற மினி ப்ராஜெக்ட்லாம் தாராளமாக நீங்கள் உங்களுடைய ரெஸ்யூமே அண்ட் லிங்க்டின்லையுமே ஆட் பண்ணிக்கலாம். கோர்ஸ் நம்பர் 32 இது வந்துட்டு கேன்வாக்கான கோர்ஸ். கிராஃபிக் டிசைன் எப்படி நீங்கள் கேன்வாவில் 2 ஹவர்ஸில் கற்றுக்கலாங்கிற மாதிரி தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கேன்வா ரொம்ப ஈஸி தான், ஃப்ரீயும் கூட. ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது, பெய்டு வெர்ஷனும் இருக்குது. அதை நமக்கேற்ற மாதிரி என்ரோல் பண்ணிக்கலாம். கோர்ஸ் நம்பர் 33 ChatGPT, Midjourney, AI இதெல்லாம் வச்சு நீங்கள் எப்படி வந்துட்டு பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாங்கிற மாதிரி. சுருக்கமாக சொல்லணும்னா ஜென் AI வச்சு என்ன மாதிரி பாசிவ் இன்கம்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த கோர்ஸ் மூலிமா 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கோர்ஸ் நம்பர் 34 ப்ரீமியர் ப்ரோ வீடியோ எடிட்டிங் எப்படி கற்றுக்கலாங்கிறது தான் இந்த கோர்ஸை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. 3 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் இந்த கோர்ஸை கற்று முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் காமிச்ச 34 கோர்சஸ்க்கான லிங்க் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்.